என்ன காதல் ஒரு பிரேக்கப் ஆன பிறகு ஒரு வருஷம் கிட்டார் கிளாஸ் போனேன். வெறித்தனமாக போனேன். வாரம் வாரம் காசு டான்னு போய் நின்றுவேன். அப்புறம் அந்த பெயின் போக 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 வீட்டில் கிட்டார் சும்மா கிடக்கு. எனக்கு பசங்க யாருமே லைட்டாக தொடவும் கூட லைட்டாக அது ஏதோ போயிடுச்சு மொத்தம். திருப்பி கிளாஸ் போய் ஆரம்பிக்கும். பேசிக்ஸ் கூட சாங் கம்போஸ் பண்ணுவேன், நான் மியூசிக் பண்ணிருக்கேன். பேசிக்காக ஒரு 5-6 சாங் ப்ளே பண்ணுவேன். அப்போ தான் ஒரு வருஷத்தில் ஒன்றுமே கற்றுக்க முடியாதுல்ல. அது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் டெய்லியும் ஒரு 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லியும் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாலே பெரிய விஷயம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு சாட்டர்டே மட்டும் கிளாஸ் எனக்கு எங்கே இருந்து மகாபலிபுரத்துலேருந்து நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட் ஆஃபீஸில் உள்ள ஒரு ஏரியா இருக்குது. என்ன இருக்குது போட்டுக்கோ அங்கே வரும் கிளாஸ். அங்கேருந்து உள்ள நடந்து வர அவ்வளோ வெறி. அப்போ இதாக பண்ணி ஆகணும். இந்த கிட்டார் அப்படியே கிடைக்கும். இப்போ கூட போய் திருப்பி கிளாஸ் போகலான்னு தோணும். நமக்கு தெரில. இப்போலாம் தொட்டா அப்படியே வலிக்கும். சாஃப்ட் ஆயிடுச்சுல்ல. If you want to, If you wanna fly, you gotta give the shit that easy down. 2 வருஷம் ஆச்சு. 5,000 ரூபா அவ்வளோதாண்ணா. நல்லா பண்ணுவாங்க பிரச்சனை இல்லை. இவ்வளோ பெருசுக்கு 2,000 வாங்கிட்டேன். பண்ண கவனம் ஆச்சு. ஒரு 1/2 மணி நேரத்தில் வச்சு இது ஆன்லைனில் பார்த்து ஒரு கேட்ச் ஃப்ரேஸு அந்த அப்படியே டிசைன் அப்படியே எடுத்தான். ட்ரேஸ் போர்டு வச்சு ட்ரேஸ் பண்ணி கையில் ஓட்டினான். மேலே அப்படியே நீங்கள் என்ன ப்ளே பண்ணுங்க? எதாவது ப்ளே பண்ணுங்க வாங்கி. நான் ப்ளே பண்ண மாட்டேன், கம்போஸ் பண்ண ப்ளேயிங் வராது.